தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடன் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மணமக்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக பயன்படுத்தி கொள்வதோடு பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். இது இமாம்கள் பேரவையினுடைய 18வது ஆண்டு சாதனை. 18 ஆண்டுகளிலே சுமார் 54 திருமணங்கள், இமாம்கள் பேரவையால் உதவி பெறுகின்ற திருமணங்கள். இது இலவச திருமணம், இல்லாதவர்கள் திருமணம், ஏழை எளியோர் திருமணம் என்ற அந்த பெயர் பட்டியலிலிருந்து நீக்கி இது இமாம்கள் பேரவையால் உதவி பெறுகின்றவர் திருமணம், நிக்கா என்று வைத்து கொண்டால் அது இன்னும் அழகாக இருக்கும். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாத விழாவோடு இந்த இமாம்கள் பேரவையினுடைய உதவி பெறுகின்ற நிக்கா என்கின்ற இந்த திருமண நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற எங்களுடைய வழிகாட்டி, இமாம்கள் பேரவையினுடைய மூத்த உறுப்பினர், சுமார் 70 ஆண்டுகள் இன்று வயது நிரம்பி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இளைஞரை போல் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து அனைவரோடும் கலந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற மௌலவி ஹாஜி ஹலீல் அஹ்மத் நூரானி அவர்களே, நெறியாளர் மௌலவி ஃபைதுல்லா புகாரி அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மௌல்வி ஹாஃபிஸ் ஹாஜா மொஹிதீன் அவர்களே, பூமானினுடைய புகழ் பாடல்களை பாடி அமர்ந்திருக்கின்ற உன்னி உஸ்தாத் ஆசிரியர் அவர்களே, அஷ்ரஃப் அலி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அகமது தம்பி அவர்களே, முகமது ஷஹாரிர் அவர்களே, அஸ்மத் ஹுசைன் அவர்களே, துவக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முகமது முபாரக் சிராஜி அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வாழ்த்தி இமாம்களுக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்து இன்று செயல்பட மிக காரணமாக இருக்கின்ற எனது அருமை நண்பர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி ஜனாப் எஸ்ஆர் அன்வர் சாஹிப் அவர்களே, ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு பல ஆண்டுகளாக வருகை தந்து இமாம்கள் என்ன பயன்பாடு, இமாம்களுடைய பணிகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இந்த காலங்களிலே இமாம்களுடைய பேரவை அது எப்படி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் எனக்கு முன்னால் எடுத்து சொல்லி உலக அளவிலே இன்று இஸ்லாமியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து தெளிவாக சொல்லி அமர்ந்திருக்கின்ற எனது பாசத்திற்குரிய அருமை சகோதரர் அம்மாப்பேட்டை முத்தோலை ஜனாப் தாஜுதீன் சாஹிப் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய மாப்பிள்ளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஜனாப் அன்சர் பாஷா அவர்களே, அலாஜ் ஃபைரோஸ் புகாரி அவர்களே, ஃபகுருதீன் தாவூதி அவர்களே, சலாவுதீன் பாபு அவர்களே, சையது முகமது இஸ்மாயில் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற மௌலவி ஹாஜி அப்துல் மாலிக் ரஷாதி அவர்களே, பெயர்கள் இன்னும் சொன்னால் பல்வேறு பெயர்களை விடுபட்டிருக்கலாம்.
கண்ணியத்தோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் தாஜுதீன் அவர்கள் சொல்லுகின்ற போது, இங்கே இந்த இமாம்களால் உதவி பெறுகின்ற திருமணத்தை நடத்தி சென்ற ஒரு தம்பதியருக்கு கூட பிரச்சனை ஏற்பட்டு அது ஜமாத் வரை வந்ததாக அறிவித்தார்கள். கண்ணியத்திற்குரிய எங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற இமாம்கள் பேரவையினுடைய இமாம்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த சபையில் என்னுடைய ஒரு ஆலோசனை அது இங்கே நடந்து கொண்டு நாம் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு ஆலோசனையை உங்களிடத்திலே ஆலோசனை என்பதை விட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த ஆண்டும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். காரணம், கடந்த ஆண்டு 4 திருமணத்தை நடத்தி முடித்திருப்பீர்கள். கடந்த ஆண்டு 4 உதவி பெறுவோர் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறோம். அந்த 4 தம்பதிகள் இந்த ஆண்டு இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்களா? 4 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்காங்க. இல்லை, அதை அந்த பட்டியலை வச்சு அவங்கள வச்சு பாருங்க. அந்த பட்டியலை எவ்வளவோ மதரசாக்கள் எவ்வளவோ சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் இன்னைக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்றான். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆய பரக்கத்தால் மீளாது கூடுமா கூடாதா, மீளாது வேண்டுமா வேண்டாமா, மீளாதை பற்றி குறையாக சொல்வோர், மீளாதை பற்றி தவறாக விமர்சிப்போர், இவர்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடியாக, இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, சாட்டை அடி என்பதை விட நல்வழிப்படுத்தி இவர்களும் நாளை சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு மீளாத எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நிகழ்வை கொச்சைப்படுத்துகின்றவர்களெல்லாம் திருத்தி நல்ல வழியிலே கொண்டு வர முயற்சித்து கொண்டிருக்கின்ற நீங்கள் மென்மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி இன்னும் இருக்கின்ற இந்த சமுதாயம் வெகு சிறப்பாக இனி வருங்காலங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற முறைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னை போன்றவர்கள் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் நாங்கள் இருக்கின்ற காரணத்தால் இன்று இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் நன்றாக அறிவோம். அதை இமாம்களும் நன்றாக அறிவீர்கள், இங்கே வந்திருப்பவர்களும் நன்றாக அறிவீர்கள். ஆனால் ஒன்று, நம்மை பாதுகாக்க அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹ் ஒருவனுடைய துணை இருக்கின்ற வரை இஸ்லாத்தை தழுவிய யாரையும் வேறு யாரும் அழைத்து விட முடியாது. இது உறுதி. அந்த உறுதி கொண்ட ஈமானோடு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்த அரசியல் அமைப்பு இஸ்லாமியர்களுடைய கொள்கைகளை இன்றைக்கெல்லாம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல மாநிலங்களிலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுவதையெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பத்திரிகையிலே பார்ப்பீர்கள். அதை ஒரு செய்தியாக நீங்கள் படித்துவிட்டு சாதாரணமாக விட்டு விடுவீர்கள். ஆனால் அது சாதாரணமான செய்தி அல்ல. அது விஷம் போல் நம்மையும் நோக்கி வரக்கூடிய செய்தி. அந்த செய்தி எங்கே நடைபெற்றாலும் அதை தடுக்க நமக்கு கடமை இருக்கிறது. ஏதோ மாநிலத்திலே நடக்கிறது, இது யாரோ ஒரு அரசியல்வாதி பார்த்து கொள்வான் என்பதாக நாம் கருதிவிடக்கூடாது. இது சம்பந்தமான எதிர்ப்பு அலை எங்கு வீசினாலும் அந்த எதிர்ப்பலையிலே நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும். இதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு தெளிந்த நீரோடை. இது அமைதியை தவிர வேறு எதையும் போதிக்கவில்லை, அன்பை தவிர வேறு எதுவும் போதிக்கவில்லை. எதுவும் ஆயுதம் சாதிக்க முடியாததை நம்முடைய அன்பு சாதித்துவிடும், நம்முடைய நிகழ்ச்சிகள் சாதித்துவிடும். இன்றைக்கு சகோதர சமுதாய மக்கள் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மிக கூர்ந்து கவனிக்கிறார்கள், மிக அழகாக ரசித்து பார்க்கிறார்கள். அதை எங்களை போன்றவர்களால் உணர முடிகிறது. இன்றைக்கு மற்ற சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் ஒரு சிலர் சொல்லுகின்ற அந்த விஷம பிரச்சாரத்திற்கெல்லாம் பதிலடி நாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அதே சமுதாயத்தைச் சேர்ந்த அருமை பெரியவர்கள், நண்பர்கள் மிக அழகாக இஸ்லாமியர்களுடைய பங்கு அரசியலில் மட்டுமல்ல, சுதந்திரத்தில் மட்டுமல்ல, மனித உரிமையில் மட்டுமல்ல, மனித நேயத்தில் மட்டுமல்ல, ஒரு அவசர நிலை, ஒரு இயற்கை சீற்றம், ஒரு ஆபத்து வந்துவிட்டால் அங்கே முதல் காலடி பதிக்கின்றவன் ஒரு இஸ்லாமியன் என்பதை இன்றைக்கு மக்களுக்கு எடுத்து தெளிவாக சொல்லக்கூடிய இடத்திலே என்னுடைய சகோதர சமுதாய நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நமக்கு கேடயம். இந்த கேடயங்களை நாம் எப்பொழுதுமே கேடயமாக கண்ணியத்தோடு கண்ணியப்படுத்தி ஒருங்கிணைந்து சகோதர சமுதாயத்தை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகின்ற இமாம்கள், நம்மை வழிநடத்துகின்ற அருமை பெரியவர்கள், உஸ்தாத்மார்கள், இவர்கள் கற்றுத்தருகின்ற அந்த வழியிலே நாமும் நடந்து சிறப்பாக இது போன்ற மீளாதுகளையும் உதவி பெறுகின்ற திருமணங்கள், நிக்காக்கள் மட்டுமல்ல, அது கல்வியிலும் சரி, மற்ற உதவியிலும் சரி, அதே போல மருத்துவத்திலும் சரி, நாம் அனைவரும் இணைந்து அது எல்லா நிகழ்ச்சியிலுமே கலந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற நோக்கத்தோடு ஜக்காத்தை முழுவதுமாக நாம் செலுத்திவிட்டால் நாம் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃபு சொத்துக்களை முழுமையாக பாதுகாத்து, வக்ஃபு சொத்துக்களை நம்மில் குறைவு செல்வங்கள் பெற்றவர்கள், வீடு இல்லாதவர்கள், கல்வி இல்லாதவர்கள் வக்ஃபு சொத்துக்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்துவிட்டால், வக்ஃபு சொத்தை கொடுக்கின்ற உரிமை இல்லை, ஆனால் வக்ஃபு சொத்தில் அவர்கள் குடியிருக்கின்ற உரிமை இருக்கிறது வாடகைதாரர்களாக. அப்படி பிரித்து கொடுக்கின்ற நிலை வந்துவிட்டால் வீடு இல்லாத இஸ்லாமியர் இருக்க மாட்டார். இது தமிழகம் முழுவதும் ஒரு சாதாரணமான ஒரு உண்மை. இதை இமாம்கள் என்றைக்காவது ஒரு நாள் கொண்டு வர வேண்டும். சுமார் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொன்னதை இன்று ஏதோ சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்கள், நகரங்கள் என்று, பேரூர்கள் என்று இருக்கின்ற இடத்திலெல்லாம் இருக்கின்ற பள்ளிவாசல்களை மட்டும் நீங்கள் பட்டியலிட்டு பாருங்கள். எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது, எத்தனை மதரசாக்களில் பள்ளிவாசல் இருக்கிறது, எத்தனை தர்காக்களின் பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்ற அந்த பள்ளிவாசல்களுடைய ஒரு அளவினை, ஒரு குறிப்பினை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனை பள்ளிவாசல் தெரியும். ஒரு 500 பள்ளிவாசல், ஒரு 600 பள்ளிவாசல் தமிழகம் முழுவதும் இருந்தால் ஒரு ஜும்மாவினுடைய வசூல் ஒரு பள்ளிவாசலுக்கு, இதை அறிவித்தே பெற்றால் அறிவித்து விட வேண்டும். அந்த பள்ளிவாசல் சார்பில் எழுதியே போட்டு ஒரு ஜும்மாவுடைய வசூல் இது பொது சேவைக்காக, நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக மற்றும் பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் பள்ளிவாசல் ஏற்படுத்த என்கின்ற ஒரு 5 காரணங்களுக்காக மட்டும் இது பயன்படுத்தப்படும் என்கின்ற ஒரு முறையான ஒன்றை தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒரு ஜும்மா வசூலை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு சேரும் என்று இமாம்களாகிய நீங்களே உட்காந்து ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு ஜும்மா வசூல், அந்த ஜம்மா வசூலோடு சேர்த்து அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு வருகிறவர்கள்லாம் யாரும் சாதாரணமானவர்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு வருகிறவர்கள் அடுத்த வேலை நாம் என்ன செய்வது என்ற நிலையில் உள்ளவர்கள் யாரும் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு வருவதில்லை. பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு வருவர்கள் எல்லாமே நல்ல வசதி படைத்தவர்களாகவும், நல்ல வசதி படைத்து நிறைய பிறருக்கு செய்யக்கூடியவர்கள் தான் வர்றாங்க. ஆக மாதத்தில் ஒரு முறை ஒரு ஜும்மா அன்று அந்த நிர்வாகிகள் மட்டும் தலா 500 ரூபாய், ஒரு 500 ரூபாய், மாதத்திற்கு 500 ரூபா. 10 நிர்வாகிகள் இருந்தால் பைத்தர 5000 ரூபா, 18 பேர் இருந்தால் 9000 ரூபா. இதையும் அதோடு சேர்த்து இந்த பொது நிதிக்கு சேர்த்து விட்டால் இந்த நிதி வருகின்றதை வைத்து பள்ளிவாசல் இல்லாத ஊரில் யாரும் பள்ளிவாசலுக்கு எங்கேயும் சென்று வசூல் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொடுத்து விடலாம். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு உதவி செய்து விடலாம். அதே போல மருத்துவ உதவி தேவையா, இதை யார் எடுத்து நிர்வகிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஹார்ட் என்கின்ற அந்த ஒரு பெரும் பிரச்சனைக்கு கூட 1 லட்சம் 2 லட்சம் வேண்டும் என்றால் கூட அவர்கள் தகவல் சொன்னால் உடனே அவர்களுக்கு அந்த மருத்துவம் அரசு மருத்துவமனையிலோ தனியார் மருத்துவமனையிலோ உடனே கிடைக்க ஏற்பாடு செய்து விடலாம். நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு டாக்டராக, ஒரு மருத்துவத்திலே, ஒரு இன்ஜினியராக
உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டால் அவருடைய கல்வி செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு தூரம் நம்மால் செய்ய முடியும். இதற்கு என்ன வேண்டும்? இணைப்பு தான் வேண்டும், ஒற்றுமை தான் வேண்டும், ஒருமைப்பாடு தான் வேண்டும். நான் பெரியவனா, நீ பெரியவனா, உனக்கு என்ன எனக்கு என்ன என்ற நிலைகளில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி நல்ல வழியிலே கொண்டு வந்து இதையும் இமாம்களாகிய நீங்கள் இதை பொறுப்பெடுத்து இதை நீங்கள் பேசினா இது நடக்கும். இதற்கு நீங்கள் பேசி இதற்கு ஒரு முடிவெடுத்தால் நடக்கும். அதையும் ஒரு கணக்கிட்டு அந்த வேலைகளிலும் நீங்கள் வருங்காலத்தில் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த கோரிக்கையை இந்த ஆண்டு வைத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி இன்னும் 2ஆம் அமர்வு 3ஆம் அமர்வு என்று இருக்கின்ற அமர்வெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதோடு இனி வரும் ஆண்டுகளில் 18 ஆண்டை இன்று கடக்கப் போகின்ற நீங்கள் இது 180 ஆண்டுகளாக இனி வருங்கால சந்ததிகள் இதை அப்படியே கடைபிடித்து நடத்த வேண்டும் என்ற வல்ல இறைவனை எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆயை பிறக்கத்தால் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். வாழ்க ஒற்றுமை. இஸ்லாம் என்பது ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்றும் இருக்க வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்த எனக்கு தகுதி இல்லை என்றாலும் உங்களிடம் வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் என்ற நற்செய்தியை உங்களிடத்திலே தெரிவித்து என்னையும் என்னை போன்று இன்று வருகை தந்திருக்கின்றவர்களையும் நீங்களும் வாழ்த்துங்கள். உங்களுடைய துவாவிலே ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து இந்த துவா கேளுங்கள். இன்று நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்டிலே வெளிநாடுகளிலே இன்று நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமைகளுக்கும் சேர்த்து துவா கேளுங்கள். விரைவில் நாம் சந்திக்கின்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சக்திகள் எது இருந்தாலும் அந்த சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். அது நம்மை பாதுகாக்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும். ஒரு நல்லாட்சி அமைய ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய பங்கு அவசியம் என்பதை தெளிவுபட கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.